ஹாய் ஹலோ வணக்கம் விபோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேட் லாஸ் எப்படி பண்ணணும், இந்த ஃபேட் நம்ம பாடியில் எப்படி ஸ்டோர் ஆகுது, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுமா ஃபேட் லாஸ் பண்ணணுமா, நம்ம இந்த ஃபேட்டை பர்ன் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேட் அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ஃபேட் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் இது குட் ஃபேட்டாக இருக்கணுமே தவிர பேட் ஃபேட்டாக இருக்கக்கூடாது. உங்கள் உடம்புல ஃபேட் தேவை, ஆனால் அது சரியான அளவு தான் தேவை. இப்போ மென்னாக இருந்தாங்கன்னா 10லேருந்து 20% இருக்கணும், உமனாக இருந்தாங்கன்னா 20லேருந்து 30% வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த அளவு உங்கள் பாடியில் ஃபேட் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஃபேட் தான் உங்கள் உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்குறது. நம்ம சாப்பிட்ற உணவை எல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம உடம்புக்கு கொடுக்குது. உங்கள் உடம்புக்கு டெய்லி பேஸில் ஒரு 1500 கேலரி தான் தேவை அப்படின்னா, ஸோ அந்த அளவு இருக்கிற உணவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதை விட அதிகமான கேலரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு 2500 3000 கேலரி அளவு உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற அந்த 1000லேருந்து 1500 கேலரி உங்கள் உடம்புல ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் பொழுது தான் உங்கள் உடம்பு அன்ஷேப்பாக மாறுது. இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டதோ 2 நாள் சாப்பிட்டதோ காரணம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து அதிகமான கேலரி அளவு உணவு எடுத்துக்கிட்டதால தான் உங்கள் உடம்புல ஃபேட் இந்த மாதிரி அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சுது. இந்த ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் 2 விதமாக பர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் எடுத்துக்கிற உணவில் கேலரியை கம்மி பண்ணி எடுத்துக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ன் ஆகும். ரெண்டாவது, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி பேஸில் ஒரு 800 கேலரி அளவு நீங்கள் பர்ன் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட ஃபேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவீங்க, நான் டெய்லி பேஸில் ஒர்க் அவுட் பண்ணுறேன், டெய்லியும் 10,000 ஸ்டெப் நடக்கிறேன், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொடர்ந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் போகும்போது எவ்வளோ கேலரி இதில் பர்ன் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு 300 கேலரி பர்ன் ஆகுதா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உணவுலையும் கண்ட்ரோலாக இருக்கணும். நான் 300 கேலரியை பர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டாலும் உங்களால் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ண முடியாது. ஓகே, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கிற உணவில் கம்மியான கேலரி இருக்கிற மாதிரியும் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இதை உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை, என்னால் எப்படி கண்ட்ரோலாக எடுத்துக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா, நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும்போது மார்னிங் 250 கேலரி, ஆஃப்டர்நூன் ஒரு 300லேருந்து 500 கேலரி, நைட் ஒரு 250 கேலரி. ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு நாளைக்கு 800லேருந்து 1000 கேலரி அளவு ஃபுட்டு எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கும் உங்களோட இன்ச் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த செல்யூலாஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக உங்களோட எண்ட் ரிசல்ட் அடைய முடியும். ஒரு சிலர் நினைப்பீங்க, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாமல் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பண்ணலாங்க. அதுக்கேற்ற எஃபெக்ட் நீங்கள் ரெகுலர் பேஸில் போடணும். நீங்கள் டெய்லி பேஸில் 800 கேலரி அளவு ஃபுட் எடுத்துக்கணும், ப்ளஸ் நியூட்ரிஷன் வேல்யூ அதில் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நான் கேலரியை மட்டும் கம்மியாக கொடுக்குறேன், நியூட்ரிஷன் சரியான அளவு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணுங்கள். ஓகே சார், என்னால் இந்த மாதிரி டெய்லி பேஸில் கம்மியான கேலரி அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி உணவு என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும், அது எப்படி எடுத்துக்கணும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்களோட கோச்சிங் மூலமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.